அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 9/1/2024 அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பிறந்திருக்கீங்க. மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க இந்த 9ஆம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. ஒரு தடவை விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாரை வணங்கிட்டு அதற்கப்புறமா நீங்க சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை கண்டிப்பா வணங்குங்க. இந்த நாள்ல நீங்க சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டுவதற்கு முன்னாடி நீங்க ரொம்ப நாள் எதனா ஒரு நல்ல விஷயம் வேண்டிட்டு நடக்காம இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு நீங்க சிவபெருமான் கோவில்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி, அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுங்க. நீங்க அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணா நீங்க மற்றவங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்க அப்படின்னாலே 100% நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 9ஆம் தேதி வரவிருக்கும் பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமனுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க. அதனால நீங்க சிவபெருமானை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த தேதி மட்டும் அல்லாது இனிமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்திலுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு ராகு உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க. அது மட்டுமல்லாது 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்கள்ல எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ராகு உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ஐடி செக்டார்ல இருப்பீங்க, ஒரு சிலர் பேங்கிங் துறையில இருப்பீங்க, மேலும் ஒரு சில நண்பர்கள் கஸ்டமர் கேர் துறையிலயோ அல்லது மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி துறையில இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல நிலைமை ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் 10வது வீட்டுல ராகு இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு சுய தொழில் பண்ணுவதற்கு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் ஒரு அரிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடுங்க. மேலும் நீங்க செய்யக்கூடிய சுய தொழிலில் உங்களுக்கு பண லாபம் நீங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ தொழிலில் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றோம் நீங்க செய்து கொண்டே இருக்கின்ற சுய தொழில் நல்லபடியா விரிவாக்கம் செய்வதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற தொழிலா இருந்தாலும் சரிங்க, அல்லது இப்ப ஃபியூச்சர்ல நீங்க தொடங்கவிருக்கும் தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தொழில் பத்தி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்க தொழில் தொடங்குங்க. மற்றவங்களுடைய அட்வைஸ் மூலமா நீங்க தொழில் தொடங்குனீங்க
அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று குறைவாக காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு அரிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக காணப்படுங்க. ஆனாலும் ஒரு சின்ன விண்ணப்பம் நண்பர்களே, பங்கு சந்தை அப்படின்றது இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மற்றும் சூதாட்ட கலத்துடைய ஒரு டைப் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு பங்கு சந்தையில கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. ஏன்னா பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பண லாபம் அதிகமாக வரா மாதிரி இருந்தாலும் போக போக என்ன ஆகும்னா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்யும்போது நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மேலும் இப்போ ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கின்ற நண்பர்கள் ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றமா பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அதே கம்பெனியில் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த தேதி ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், அதாவது தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் கேத்து அமர்ந்திருக்காருங்க. உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துல கேத்து கிரகம் 4வது வீட்டில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோ அல்லது உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி மெடிசன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சீரும் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில அன்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்னால டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டாக்டர் வந்து உங்களை வந்து சர்ஜரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சர்ஜரி செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஒரு சில நண்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமா இந்த தேதியில சர்ஜரி செய்து கொள்வதற்கும் இது ஒரு நல்ல உகந்த தேதியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனாலும் நீங்க எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கிளியரா கேட்டுக்கோங்க. அவங்க சஜஸ்ட் பண்ண மட்டும் இந்த தேதியில் வந்து சர்ஜரி பண்ணிக்கோங்க. அல்லது டாக்டர் சொல்ற அன்னைக்கே நீங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுடைய சர்ஜரி எதுவாக இருந்தாலும் சரி 100% வெற்றி அடைஞ்சிட்டு உங்களுடைய லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் கவலைப்படாம 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த நாளாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க வெளியூர்லயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ உத்தியோகத்துக்காகவோ அல்லது வந்து சுய தொழிலுக்காகவோ போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுங்க. ஆனாலும் கூட இது பிரிவினை அப்படின்றது கிடையாது. பணம் ஈட்டுவதற்காகவும் மேலும் நீங்க ஈட்டுகின்ற பணத்தை வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க கேட்கின்ற விஷயங்கள் அனைத்துமே செய்து தருவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீண்ட காலமாக வந்து அவங்களுக்கு தகுந்த ஒரு சில விஷயங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. உங்களால் செய்து தர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த 9ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விருப்பப்பட்ட மாதிரி, அதாவது உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்களோ அல்லது காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க கேட்கின்ற விஷயங்கள் வந்து நல்லபடியாக செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் இந்த பிரதோஷம் வருகின்ற 9ஆம் தேதிங்க. மேலும் இப்போ உங்களுக்கு அந்த சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரா மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மேலும் இன்கேஸ் இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான
ஆரம்ப உகந்த நாளாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஆல்ரெடி உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழில கண்டிப்பாக லாபம் ஏற்படும். அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க நீண்ட காலமாக உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனும் வந்து நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களை கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் நீங்க அன்பா அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு இனிமே வந்து ஃபியூச்சர்ல எப்பவுமே வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் நல்லபடியாக நீங்க பேசி பழகுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பேசி பாருங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே விலகிட்டு அந்த சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த 9ஆம் தேதி ஒரு நல்ல ஆரம்ப தேதியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இது வரைக்கும் வந்து வரன் தேடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த 9/1/2024 இந்த தேதி வந்து ஒரு நல்ல தேதியாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சார்பான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பெற்றோர்கள் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க வந்து பிள்ளைகள் வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினைச்சிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்க ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ஈன்றெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய அவசரசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் விழுதுங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புக்தி நடக்குது, மேலும் உங்களுடைய லக்னாதிபதி யாரு, லக்னம் என்னது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த தேதியில் வந்து அனைத்து விதமான நல்ல பிளான்ஸும் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுனம் ராசி திருவாதிரை